திமுக பொதுக்குழு கூட்டம் உரிய விதிகளின்படி ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டாலும் 47 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு மதுரையில் இன்று நடைபெற்றது. மதுரை உத்தங்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசியதாவது, தடம் மாறாத கொள்கை கொண்ட கூட்டம் நாம். அதனால் எந்த கோமாளி கூட்டமும் நம்மை வெல்ல முடியவில்லை, இனியும் வெல்ல முடியாது. அடுத்த ஆண்டு இந்த நேரத்தில் தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது என்பது தலைப்பு செய்தியாக இருக்க வேண்டும். கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று ஆணவத்தில் சொல்பவன் நான் அல்ல. ஆணவமோ மமதையோ எனக்கு எப்போதும் வராது. பணிவுதான் தலைமைத்துவத்தின் அடையாளம். திமுக இதுவரை அடைந்த வெற்றிகளுக்கெல்லாம் உடன்பிறப்புகள்தான் காரணம். சூரியன் நிரந்தரமானது, அதேபோல் திமுகவும் நிரந்தரமானது. திமுக எப்படி நிரந்தரமானதோ அதேபோல் திமுக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை உருவாக்க வேண்டும். கடந்த அதிமுக பாஜக ஆட்சியில் அதல பாதாளத்திற்கு சென்றுள்ள தமிழகத்தை நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்று அவர் பேசினார்.